தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஈசாக்கை போல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மனைவிக்காக ஜெபிக்கணும், புருஷனுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் வாரத்தோட. அல்லையா? என் பிள்ளைகள் இப்படி உருவாக்கப்பட வேண்டும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இந்த பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகள் ஊழியம் செய்யணும், எங்கள் பிள்ளைகள் உமக்கு முன்னால சாட்சியா வாழணும், மற்றவர்களுக்கு முன்னால் என் பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும், என் பிள்ளைகளை முழுமையான ரட்சிப்புகளை நிலை நிறுத்தணும். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வார். அல்லையா? நாம அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அதை தாங்க இதை தாங்க உலக பிரகாரமான காரியத்திலே இருந்தோம்னா இங்க எவ்வளவு வந்தாலும் வீட்டுக்குள்ள எது சரியா இருந்தா சமாதான சந்தோஷம் இருக்குமோ அது இல்லை என்றால் எவ்வளவு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லையா? முதல்ல அதான் முக்கியம். குடும்பத்துக்குள்ள குடும்பம் கட்டப்பட வேண்டும். அது சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் குடும்பம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். அல்லையா? அது வந்துட்டாலே, ஒருமனம் வந்துட்டாலே எதனாலும் கேட்டாலும் கிடைக்கும். அல்லையா? எங்கள் பூமியில் எந்த காரியத்தை குறித்தாலும் இருவர் ஒருமனப்பட்டால் அதன் பினாமினால் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒரு மனம் வேற எங்கேயும் வராது. அந்த ஒரு மனதோடு நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லையா? குடும்ப ஜபத்தை விட்டுறக்கூடாது. குடும்ப ஜபத்துல குடும்பமாய் ஜபிக்கணும், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமாய் தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். அல்லையா? நம்ம எப்படி ஜெபம் பண்றோமோ அதை கண்டிப்பா 100% கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.